கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளில் ஆண்டவர் நம்ம எனக்கு கொடுத்ததான இந்த வாய்ப்புக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஒரு பகுதியை நாம் வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம். 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் 10ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். ஆனா இது சும்மா வாசிச்சு நான் தொடர்ந்து என்னுடைய செய்தி வேற பக்கம் இருக்கிறதுனால இதை நான் முதலாவது வாசிக்க கேட்கலாம். தேவன் படைத்ததெல்லாம் நல்லதா இருக்கிறது. நல்ல கவனிங்க. தேவன் படைத்ததெல்லாம் நல்லதா இருக்கிறது. ஸ்தோத்திரத்தோட ஏற்றுக்கொள்ளப்படுமாகில் ஒன்றும் தள்ளப்படத்தக்கதல்ல. இது வேற ஒரு சூழ்நிலையில பவுல் எழுதியிருக்காரு. பவுல அந்த தீமோத்தேயுவை உருவாக்குவதற்கு எழுதியிருக்கிறாரு. ஆனா இது நமக்கு ரொம்ப தேவையான ஒரு காரியம், அதனால நான் சொல்றேன். தொடர்ந்து வாசிங்க. அது தேவ வசனத்தினாலும், அது பாருங்க, ஒன்றும் தேவன் படைத்தது எல்லாம் நல்லதாக இருக்கிறது, ஒன்றும் தள்ளப்படத்தக்கதல்ல. சந்தோஷத்துடனே அல்லது ஸ்தோத்திரத்துடனே ஏற்றுக்கொண்டால் அது தேவ வசனத்தாலும் ஜெபத்தினாலும் பரிசுத்தமாக்கப்படும். இவைகளை நீ சகோதரர்களுக்கு போதித்து வந்தால் விசுவாசத்திற்குரிய வார்த்தைகளிலும் நீ அனுசரித்த நற்போதகத்திலும் பிரசங்கம் ஒரு வழி இல்ல, 2 வழி. நான் அனுசரித்து அதை போதிப்பதிலும் தேறினவனாகி இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல ஊழியக்காரனாய் இருப்பாய். சீர்கேடும், கவனிங்க, சீர்கேடும் கிழவிகள் பேச்சுமாய் இருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி என்ன பண்ணக்கூடாது? சீர்கேடும் கிழவிகள் பேச்சுகளுக்கு ஏதுவான கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கு ஏதுவாக முயற்சி பண்ணு. இந்த வசனம் தான் ரொம்ப முக்கியம். 8வது வசனம். சரீர முயற்சி, கவனிங்க, சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. தேவ பக்தியானது இங்கிலீஷ்ல காட்லினஸ், தேவன் விரும்பும் வாழ்க்கையை வாழுகிறதானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் சேர்த்து அடக்கம் பண்ணப்பட்டு தேவனுடைய வருகையில பரலோகத்திற்கு நாம் போய் அவரோடு கூட வாழும் பொழுது வாழுகிற அந்த ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. இந்த வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமாய் இருக்கிறது. இதன் நிமித்தம் பிரயாசப்படுகிறோம், நிந்தையும் அடைகிறோம். ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் விசேஷமாக விசுவாசிகளுக்கும் இரட்சகராகிய ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. தொடர்ந்து நிறைய வசனங்கள் இருக்கு. இன்னொரு வசனம் கூட வாசிச்சிருங்க. 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 1 தீமோத்தேயு 5:8. ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமற் போனால் அவன் விசுவாசத்தை மறுதலித்தவனும் அவிசுவாசியிலும் கெட்டவனுமாய் இருப்பான். சரியா டிரான்ஸ்லேஷன் பண்ணல. இங்கிலீஷ்ல worse than an unbeliever, விசுவாசிகளை விட மோசமானவன் அப்படின்னு சொல்லுது. பவுல் சொல்றார். 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இது காட்லினஸ் குறித்து பேசுது, அதாவது பக்தி விருத்திக்கு ஏதுவான காரியத்தை குறித்து பேசுது. 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். ஹல்லேலூயா. ஆமென். We are godly people called to live a godly life, to be connected with godly sphere சொல்லலாம். தேவனுடைய அவருடைய ஆளுகைக்குட்பட்டு இருக்கிறவர்களாய் இருக்கிற நமக்கு நாம் தேவ பக்தியுடையவர்களாய் இருக்க வேண்டியது தேவை இருக்கு. இதுக்கு நம்ம செய்ய வேண்டிய 2 காரியத்தை தான் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அந்த காரியத்தை தான் நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்ல போகிறேன். ஆமென். நான் சொந்த வார்த்தைகள் எதுவும் சொல்லல. உங்க கையில இருக்கிற வேதத்துல தான் இருக்கிற காரியங்களை உங்களுக்கு நான் சொல்லி இருக்கிறேன்.
ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம், தேவன் ஏற்படுத்தியிருக்கிற காரியத்தை திருத்தி நம்முடைய சூழ்நிலைக்கு அதை சாதகமா மாற்றிக்கொள்ள கூடவே கூடாதுன்னு பவுலுக்கு தீமோத்தேயுவுக்கு பவுல் ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக கற்றுக் கொடுக்கிறார். ஆமென். தேவன் வைத்திருக்கிற ஸ்டாண்டர்ட நம்மளுடைய சூழ்நிலைக்கு நாம் திருத்தி மாற்றி நம்முடைய ஆதாயத்திற்கு அவருடைய காரியத்தை உபயோகப்படுத்துவது கூடவே கூடாதுன்னு தேவன் சொல்லி கொடுக்கிறார். ஆமென். அப்படின்னா என்னது? அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம் சரீரத்தை பிரதானமாய் நினைத்து பூமிக்குரிய காரியங்களை நாம் பிரதிநிதிப்படுத்த, அதாவது பெருசுபடுத்தி பூமியிலே நாம் என்னவா இருக்கிறோம் என்பதை காண்பிப்பதற்காக தேவன் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை. பக்தி விருத்திக்கு ஏதுவான தேவன் விரும்புகிற காரியத்தை பூமியிலே நாம் வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே ஆண்டவர் நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார், தெரிந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றது? என்னென்ன சொல்றீங்க காலையில? ஆமென். ஆண்டவருடைய சத்தத்தை நல்லா கேட்ட ஒரு மனுஷன், ஆண்டவருடைய சத்தத்திற்கு அப்படியே கீழ்ப்படிந்த ஒரு சிலரை குறித்து தான் இன்னைக்கு நான் உங்களிடத்துல பேச போகிறேன். ஆமென். இனி காலம் செல்லாது. நம்ம ஆண்டவரை ட்ரெயின் பண்றதுக்காக ஆண்டவர் நம்மளை ரட்சிக்கல, அவரால் நாம் ட்ரெயின் பண்ணப்பட்டு பூமியிலே அவரை எப்படி வெளிப்படுத்தி வாழ வேண்டும் என்கிற ஒரு காலத்தின் கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். ஆமென். உலகம் முழுவதும் நீங்க பார்த்தீங்கன்னா குழம்பி அவர்கள் மனதில் வந்த காரியங்களை உணர்ச்சி வசப்பட்டு தொடங்கிட்டு தாக்கு பிடிக்க முடியாம என்ன பண்ணணும் தெரியாம அவர்களும் வழி விலகி இருக்கிறார்கள். தேவன், அதாவது அவர்களை நம்பி இருக்கிற ஜனங்களையும் வழி விலக்கி இருக்கிறார்கள். வேதமே ஆதாரம், அதுதான் உறுதியா நிற்கும். ஆமென். அது மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்கலாம். 4 அதிகாரம் 8 இல்ல 8க்கு மேல ஒரு வசனம் வாசிச்சோம் இல்லைங்களா? ஓகே, 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தேவன் படைத்ததெல்லாம் நல்லதாய் இருக்கிறது, ஸ்தோத்திரத்தோட ஏற்றுக்கொள்ளப்படுமாகில். தேவன் படைத்ததெல்லாம் எப்படி இருக்கா? With thanksgiving, if you receive, it is good for you. இது ஆண்டவர் சொல்றார். ஆமென். எப்பவுமே நன்றி நிறைந்த இது. நம்ம எப்பவுமே மனிதர்கள் குறைவுள்ளவர்களா இருக்கிறதுனால நம்முடைய துவக்க புள்ளி எதுவா இருக்கும் தெரியுமா? ஒருத்தவங்களுடைய குறையில இருக்கும். எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? மனுஷனுடைய துவக்க புள்ளி, தம்பி எப்படி இருக்க, சுமன், கிஷோர் எப்படிப்பா இருக்க அப்படின்னு சொன்னா நல்லா இருக்கன்றதா வாயில வராது. ஆமென். வேலை தேடிட்டு இருக்கேன், இதை பண்ணிட்டு இருக்கேன், அதை பண்ணிட்டு இருக்கேன், லோனுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், என்ன யாரோ ஏதோ கொடுக்குறேன்னு சொன்னாங்க, அதுக்காக காத்துட்டு இருக்கேன். இந்த தம்பிங்க எதுவும் தப்பா நினைச்சுக்க மாட்டேன், அதனால பேர் சொல்றேன். ஆமென். எப்பவுமே மனிதர்களுடைய இயல்பு எதுல இருந்து தான் ஆரம்பிக்குதா? எதுல இருந்துதான்? தேவனுடைய திட்டத்திற்கு நன்மைக்கு முரணாய் தீமையிலிருந்து தான் ஆரம்பிக்கணும். ஆமென். நாம் ரட்சிக்கப்பட்டவர்களா இருந்து பல வருடங்கள் சபைக்கு வந்து குறைகள் மட்டுமே நம்முடைய கண்களில் காணும் பட்சத்தில் நான் நன்மைக்கு ஏதுவான ஒரு வாழ்க்கையை அதாவது வாழ தொடங்க கூட இல்லைன்னு அர்த்தம். புரியுது நான் சொல்றது? ஆமென். குறை வர்றது நம்ம வாழ்க்கையில தேவன் எவ்வளவு பெரியவராய் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறாருங்கிறத நாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் குறை வருது. ஆமென். யாருக்கு தான் குறை இல்லை? ஆமென். குறை பெருசா இல்ல, குறையை நீக்குகிற நிறைவான தேவன் பெரியவரா? ஆமென். மோசே தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பிக்கும் போது கூட அவனுடைய நிலைமை எப்படி இருந்ததுன்னா, மனுஷங்க கிட்ட 40 வருஷம் பேசவே இல்லை. அவன் பார்த்ததெல்லாம் வண்ணாந்திரம், ஆடுங்க, ஏதாவது ஒரு
ஏதோ ஒரு மரம் அப்படி படுத்து தூங்கணும், ஆமென், ஆடுங்களுக்கு தண்ணி காட்டணும், இருள் மழை வெயில் இவ்வளவுதான். மனிதர்களை பார்க்கல. ஆமென். அதாவது அதனால ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையில ஆரம்பித்த இடம் ரட்சிப்பு. நான் ஆராதனையில கூட சொன்னேன், ரட்சிப்பு. the biggest miracle in someone's life is salvation, not raising somebody from dead. ஆமென். மரித்தோர்களிலிருந்து உயிரோட எழுப்புறது பெரிய ரட்சிப்பு இல்ல. ஆமென். ஒருத்தவங்க ரட்சிக்கப்படுறதுதான் பெரிய அற்புதம் உலகத்துல. ஏன் தெரியுமா? அழிந்து போகிற வாழ்க்கையை விட்டு ஆச்சரியமான ஒளிக்கு பரலோகத்தோடு அவனுடைய வாழ்க்கை தொடர்பு படுவது, மனசு மாறி வாழ்க்கை மாறி கிறிஸ்துவுக்கு நானே ஒப்பு கொடுத்து என்னுடைய வாழ்க்கைய அவருக்காக நான் வாழ்வென்ற அர்ப்பணித்து வாழுகிற ஒரு வாழ்க்கைக்கு பேர் தான் ரட்சிப்பு. இது துவக்கம். ஆமென். ஹalleluya. அன்னைக்கு ஆரம்பிக்கிற நான் எப்படி நடக்கணும் அப்படின்னா, வாசிங்க 5ஆம் வசனம். அது தேவ வசனத்தினாலும் ஜெபத்தினாலும் பரிசுத்தமாக்கப்படும். நல்ல வாழ்க்கை ஆண்டவர் கொடுத்திருக்காரு, நற்செய்தி ஆண்டவர் கையில கொடுத்திருக்காரு. குறைவுகள் ஜெபத்தினாலும் வேத வாசிப்பினாலும் பரிசுத்தமாக்கப்படும். ஆமென். ஹalleluya. இத நான் நன்றியோட தேவன் கொடுக்கிற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டான். ஏன்? 8ஆம் வசனம் இப்ப வாசிங்க. சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. எளிமையான ஆட்களை வாழ்க்கையில பார்த்திருக்கிறீங்களா? எளிமையான ஆட்களை பெருசா பேசிக்கிறது ஒண்ணா இருக்காது, காசு பணம் பெருசா இருக்காது, ஏதோ கூலி வேலை செய்வாங்க, கொஞ்சம் சாப்பிடுவாங்க, கொஞ்சம் அப்படியே ஆண்டவருக்காக ஏதோ வாழ்வாங்க. ஆனா தேவனுக்காக தங்களுடைய வாழ்க்கையை முற்றிலுமாய் அர்ப்பணித்து வாழ்கிற அவர்களுடைய வாழ்க்கை திருப்திகரமான ஒரு வாழ்க்கையா பூமியில இருக்கும். நான் பார்த்திருக்கிறேன். ஆமென். திருப்திகரமான வாழ்க்கையா பூமியில இருக்கும். காரணம், சொந்த சரீர முயற்சியினால அவர்களால் எதுவும் செய்ய முடியாது என்று அவர்கள் அறிந்து கொண்டிருக்கிறார்கள். தேவனுக்கு ஏதுவான பக்தி விருத்தியை வேத வசனத்தினாலும் ஜெபத்தினாலும் அவர்கள் புதுப்பிக்கப்பட்டவர்களாய் இருந்து தங்களுடைய வாழ்க்கை பரலோகத்திலிருந்து வருகிற சத்தத்தை கேட்டு வாழுகிறதுனாலே அவர்கள் புதுப்பிக்கப்பட்டு அவர்களுடைய ரட்சிப்பை பூரணப்படுத்துவதன் மூலம் தேவன் விரும்புகிற வாழ்க்கையை பூமியில வாழ்றாங்க. ஆமென். சந்தோஷமா இருக்காங்க. ஆமென். ஆனா எல்லாத்தையும் நிறைய காரியங்களை நம்ம யாரும் ஏழைங்க இல்லைங்க, அப்படிதானே? நம்ம யாரும் பணக்காரர்களும் இல்ல, ஏழைகளும் இல்ல. ஆண்டவர் பலனை கொடுத்திருக்காரு, ஆரோக்கியத்தை கொடுத்திருக்காரு, கிருபைகளை கொடுத்திருக்காரு, வரங்களை கொடுத்திருக்காரு. ஆமென். வல்லமை அவருக்கு மட்டும்தான், நமக்குள்ள வல்லமை கிடையாது. நிறைய வல்லமை நினைக்க வல்லமை கிடையாது. வல்லமை அவருடையது. கிருபைகளை கொடுத்திருக்காரு, வரங்களை கொடுத்திருக்காரு. ஆமென். இவைகள் இத்தனை வைத்துக் கொண்டு ஒரு குறைவான பூரண சந்தோஷம் இல்லாத வாழ்க்கை வாழ தேவை இருக்கான்னு ஆண்டவர் கேட்கிறாரு இன்னைக்கு நம்மளை பார்த்து. ஆமென். ஏன் இந்த பிரசங்கத்தை ஆண்டவர் இன்னைக்கு பண்ண சொல்றாரு எனக்கு தெரியாது. ஆமென். நிறைவான தேவனுக்கு செவி கொடுக்கிறது சரியா செவி கொடுத்திருக்கிறோமா? கீழ்ப்படிகிறது சரியாய் கீழ்ப்படிந்திருக்கிறோமா என்பதை நாம் கவனித்து பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. மோசே ரட்சிக்கப்பட்ட பிறகு, அதாவது தேவனால் நடத்தப்படுவதற்கு தன்னை ஒப்பு கொடுத்த பிறகு பூரணமாய் அதுவரைக்கும் அவனுடைய வாழ்க்கையில் அவன் பார்த்ததெல்லாம் ஒரு ஒத்தாசை அவனுக்கு வேணும், ஒரு ஆளு கூடவே இருக்கணும். ஏன்? அவனை தேடிட்டது. ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவரே எப்பா போய் ஜனங்கள் அடிமைப்பட்டு போயிருக்காங்க, போய் அவங்களுக்கு தேவையானது கொடு, தேவையானதை சொல்லு, தேவையானதை அவர்களுக்கு காட்டு, வாழ்க்கை மாற்றப்படும், அவர்கள் என்னை உன் மூலமாய் அறிந்து கொள்வார்கள் அப்படின்னு சொன்னா எனக்கு பேச தெரியாது.
ஆமென். அதே நிலைமையில் தான் உட்கார்ந்துட்டு இருக்கோம் ஒரு கிறிஸ்தவங்களும். 40 வருஷம் 30 வருஷம் 20 வருஷம் 10 வருஷம் விசுவாசிகளா இருப்போம். ஆண்டவரை தவிர வர எல்லாத்தையும் பேசுவான். ஆண்டவரை பத்தி பேச எனக்கு பேச தெரியாது. மோசே அதான் சொல்லி, எனக்கு பேச தெரியாது, நான் மந்த நாவு உடையவன், எனக்கு பேச தெரியாது. ஆமென். உனக்கு பேச தெரியாதா? சரி வா, நான் உனக்கு ஒரு காரியத்தை கத்து கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி யாத்திராகமம் 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிங்க. யாத்திராகமம் 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். வேகமா வாசிங்க, நான் நிறைய வசனம் கொடுக்க. இப்பொழுது என் சொல்லை கேளு. கவனிங்க, இப்பொழுது என் சொல்லை கேள் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீ கேளு. எடுத்த உடனே நீ டெலிவர் பண்ண நினைக்கிற, ரட்சிக்கப்பட்ட உடனே நான் எனக்கு பரலோகத்தினுடைய எல்லா ரகசியமும் தெரிஞ்சிச்சு, நான் பயங்கரமான ஆளு அப்படின்னு நீயே நினைச்சுக்கிற. ஆண்டவர் சொல்றாரு, இவ்வளவு நாள் உன்னால பேச முடியல, இனிமே நீ பேசுவ. அது ஃபர்ஸ்ட் நீ கேளு. ஆமென். ஃபர்ஸ்ட் என்னுடைய சத்தத்தை நீ கேள். அப்புறம் தேவனும் உம்மோடு கூட இருப்பார். தேவன் உன்னோடு கூட இருப்பார். நீ தேவ சந்நிதியிலே. இதெல்லாம் வேற இடத்துல வர்றதில்ல. ஆண்டவர் கிட்ட நம்ம கேட்கிறது ஆண்டவருடைய சந்நிதியில இருந்து தான் வருகிற ஒரு காரியம். ஆமென். இத தவிர ஆட்கள்லாம் சொல்லுவாங்க, நீ தீர்க்க தரிசனம் வாஞ்சித்தால் தீர்க்க தரிசனம் உனக்கு கிடைச்சிரும். ஆமென். சுகத்தை நீ வாஞ்சித்தால் சுகம் உனக்கு, விசுவாசத்தினாலே நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆனா இதுக்கு நம்ம கேட்க வேண்டிய தேவை இருக்கு. நிறைய ஆண்டவரிடத்துல ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க வேண்டிய தேவை இருக்கு. கேட்கறது மட்டும் இல்ல, கீழ்ப்படிறதுக்கு நான் பின்னாடி வரேன். கேள். அப்புறம் விசேஷித்தவைகளை தேவனிடத்தில் கொண்டு போய் கட்டளைகளையும் பிரமாணங்களையும் அவர்களுக்கு வெளிப்படுத்தி அவர்கள் நடக்க வேண்டிய வழியையும், கவனிங்க, அவர்கள் நடக்க வேண்டிய வழியையும் அவர்கள் செய்ய வேண்டிய காரியத்தையும் அவர்களுக்கு தெரியப்படுத்தும். ஆமென். முதல் ஆண்டவர் மோசேயை உருவாக்குவதற்கு இந்த இடத்துலதான் அவர் ரொம்ப கொஞ்சம் கோபமா கூட பேசுறாரு. ஏன்னா அது வரைக்கும் இப்ப இந்த 18ஆம் அதிகாரம் வரைக்கும் மோசே ஆரோன் பேசுவாரு, அவர் பேசுவாரு, இவர் பேசுவாரு, எனக்கு தெரியாது, நான் பேச மாட்டேன், இந்த இதுலயே இருந்தான். இந்த ஆண்டவர் பொறுத்தது, அவருக்கு ஒரு பொறுமை இருக்கும்ல. போதும், நான் ஒன்ன அழைச்சேன்னா ஒன்ன அழைத்த அழைப்புக்கு உன் வாழ்க்கையில நான் வைத்திருக்கிற திட்டத்தை ஒன்ன கொண்டுதான் செய்வேன் அப்படின்னு சொல்லி மோசேயுடைய வாழ்க்கையில ஆண்டவர் இந்த காரியத்தை செய்ய ஆரம்பிச்சார். என்ன பண்றாருன்னா, முதல்ல மோசே அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னா, ஒரே ஓட்டம் தான். என்னது? மோசேக்கு ஒரே ஓட்டம். இங்க போறது, அங்க போறது, இதை பண்ணோம், அதை பண்ணோம், ரொம்ப பிஸியா, இதை பண்ண, அதை பண்ண. ஆண்டவர் எத்ரோ அனுப்பி, தம்பி நீ ஃபர்ஸ்ட் அங்கங்க போவாது, ஆண்டவர்கிட்ட போப்பா. ஆமென். எத்தனை பேர் ஊழியத்துல பிஸியா இருந்திருக்கீங்க? டைமே இல்லை. ஊழியத்துல நான்லாம் இருந்திருக்கேன். ஆமென். டைம் இல்ல. எவ்வளவு ஜெபம் தான் நடத்துறது? 1 மணி நேரம் தான் ஒரு நாளைக்கு ஜெபம் நடத்துவாங்க. எவ்வளவுதான் ஜெபம் நடத்துறது? டைமே. ஆமென். டைம் ஜெபம் நடத்துறதுல இல்ல, டைம் ஆண்டவரோட செலவிடுறதுல தான் ரகசியம் அடங்கி இருக்கு. ஆமென். இதை பண்ற எவ்வளவுதான், எங்கதான் போறது, என்னதான் பண்றது? இல்ல. எத்ரோ சொல்றாரு, ஐயா நீ நிறைய செய்யற, ரொம்ப சந்தோஷம். ரைட், லிசன். ஆமென். சொல்லிட்டு எத்ரோ பேசின உடனே ஆண்டவர் சமூகத்துக்கு மோசே போன உடனே 7 காரியங்கள் சொல்றாரு. இந்த 7 காரியங்கள் தான் இஸ்ரவேல் ஜனத்திற்கு அடிப்படையா மாறியது. ஆமென். முதல்ல 19ஆம் வசனம், ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு அப்பத்துல இருந்து மோசே நீங்க பாத்தீங்கன்னா பயங்கரமான ஜெபிக்கிற ஒரு மனுஷனா மாறிட்டார். ஆண்டவர் சத்தத்தை கேட்கிறவர்கள், ஊழியம் ஆர்வம் இருக்கிறவர்கள், ஜெபம் இல்லாத பட்சத்தில், ஆமென், ஏதோ சம்திங் சீரியஸ்லி ராங். ஜெபம் இல்லாத பட்சத்தில், நான் சொல்றது வாங்க எல்லாரும் சேர்ந்து ஜெபம், அந்த சேர்ந்து பிசினஸ் எல்லாம் ஆகுறது இல்லை. தனியா உட்கார்ந்து ஆண்டவர்கிட்ட நான் நேரத்தை செலவிடணும். ஆமென். என் வாழ்க்கைக்கு
என் ஆத்தும பசிக்கு நான் ஆண்டவரிடத்துல என்னுடைய நேரத்தை செலவிட வேண்டிய தேவை இருக்கிறது. ஆமென். தனியா சோறு வந்தது பிரதர், அது எப்படி வரும்? ஆண்டவர் உலகத்தை படைச்சவர் பேசும்போது நமக்கு சோறு வந்துடும், எப்படி வரும்? ஆமென். ஜெபத்தில் உறுதிப்பட்டவனாய் இருந்தான். இரண்டாவது, இவன் வாழ்க்கையில் இதெல்லாம் இல்ல, இதெல்லாத்தையும் தேவனோடு நெருங்கினதினாலே, தேவனுடைய சத்தத்தை கேட்டதுனால உறுதிப்படுத்தி கொண்டான். முதலாவது சொன்ன ஜெபத்திலே அவன் தன்னை அடையாளப்படுத்தி கொண்டு, மோசேயுடைய ஜெபம் வேதத்துல முக்கியமான ஒரு ஜெபமா இருக்கிறது. ஆமென். இரண்டாவது, மோசேயுடைய ஆலோசனை சிறந்த ஆலோசனையால் வேதத்தில் விளங்கி இருக்கிறது. இன்னைக்கும் 10 கற்பனைகள் 4000 வருஷம் தாண்டிருச்சு. 10 கற்பனைகளை மோசே கொடுத்தது அப்படி ஒரு சிறந்த மாடலா இருக்கு. ஆமென். மோசே சீனாய் மலையிலே தேவனோடு சஞ்சரிப்பு, மோசே தேவனோடு செய்ததான அந்த போராடி ஜெபித்ததான ஜெபம் இன்னைக்கும் நமக்கு பயங்கரமான ஒரு ஊன்றுகோலா இருக்கிறது. மோசே தங்களுடைய ஜனத்திற்கு நீங்க 28 அதிகாரத்துல இருந்து 33 34 அதிகாரம் வரைக்கும் வாசிச்சீங்கன்னா, ஆண்டவர் மோசேயை கொண்டு அந்த ஆசரிப்பு கூடாரத்தை கட்ட சொல்லுகிற விதத்தை அவர் கட்ட சொல்லின அந்த நிலைமைகளை பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு வரைக்கும் அப்படி ஒரு பெர்ஃபெக்ட்டான மாடல் இல்லை. ஏன்? ஆண்டவர் சொல்றதை கேட்கிறதுக்கு அவனுக்கு நேரம் இருந்தது. அதை அவனுடைய வாழ்க்கையில் பழகி கொண்டான். ஆமென். மூணாவது, தரிசனத்துல கவனம் செலுத்தணும். ஆமென். அது வரைக்கும் இந்த ஜனத்தை கூப்பிடு, அந்த ஜனத்தை கூப்பிடு, ஆண்டவர் கிட்ட சண்டை போடுறது, இந்த ஜனத்துக்கும் ஆண்டவருக்கும் நடுவுல பிச்சு இந்த பக்கம் அந்த பக்கம் ஓடிக்கிட்டு இருந்த மோசேக்கு அப்பத்துல இருந்து நீ தரிசனத்தை உறுதிப்படுத்து, ஜனங்க நிக்க வேண்டிய இடத்துல நிப்பாங்க அப்படின்னு எத்ரோ சொல்லி கொடுத்தாரு. அத கவனத்தில் கொண்டான். ஆமென். ஹalleluya. If everything falls in place, you see the glory of God. Amen. தேவனுடைய திட்டத்தை நீங்க அடிப்படையாய் வைத்தால் தேவனுடைய மகிமையை காண முடியும். ஆமென். இல்லனா இல்ல. ஹalleluya. பேசிக்ஸ் என்ன தெரியுமா? நான் ஒரு வேலைக்காரன். பேசிக்ஸ் என்ன தெரியுமா? நான் ஒரு அடிமை. பேசிக்ஸ் என்ன தெரியுமா? நான் சொன்னாதான் எல்லாரும் கேட்கணும். இல்ல இல்ல இல்ல, ஆண்டவர் சொல்றத ஃபர்ஸ்ட் நான் கேட்கணும். இதுதான் பேசிக்ஸ். ஆமென். என்ன நான் அடிமை என்ற ஒரு இடத்துல நான் வச்சுக்கலனா, இயேசு கிறிஸ்து அடிமை கோலம் எடுத்து வந்தார். அந்த அடிமை கோலத்தோடு என்னை நான் இணைத்து கொள்ள நான் மறுக்கிறேன்னு அர்த்தம். தேவனுடைய தொடர்பு எனக்கு இல்லைன்னு அர்த்தம். ஹalleluya. நீங்க வேதத்துல முழு வேதத்தை வாசிச்சு பாருங்க. இதுதான் பேட்டர்ன். இதான் தேவனுடைய அணுகுமுறை. ஹalleluya. தரிசனத்தை உறுதிப்படுத்தினான். ஜனங்களுக்கு சொன்ன ஆண்டவர், உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ண இடத்தை வச்சிருக்கிறாங்க, அதுக்கு இதுதான் வழி, நீ ஏற்றுக்காம அதுக்கப்புறம் எல்லாம் போராடி ஜெபம் பண்ணல. ஆமென். நான் தேவன் சொல்றதை கேட்கணும், ஜனங்களுக்கு தேவன் சொல்றதை அப்படியே சொல்லணும், நான் ஃபர்ஸ்ட் கீழ்ப்படியணும். அந்த ஒரு மனநிலை. 4வது 21ஆம் வசனம் வாசிங்க. இருங்க, 20ஆம் வசனம் வாசிங்க. கட்டளைகளையும் பிரமாணங்களையும் அவர்களுக்கு வெளிப்படுத்தி அவர்கள் நடக்க வேண்டிய வழிகளையும் அவர்கள் செய்ய வேண்டிய காரியத்தையும் அவருக்கு தெரியப்படுத்தினார். ஆமென். இதெல்லாம் எத்ரோ சொல்றாரு. அப்புறம் 21 ஜனங்கள் எல்லாருக்குள்ளும் தேவனுக்கு பயந்தவர்களும், கவனிங்க, தேவனுக்கு பயந்தவர்களை உண்மையுள்ளவர்களை பொருளாசையை வெறுக்கிறவர்களுமாகிய திறமையுள்ள மனிதர்களை தெரிந்து கொண்டு அவர்களை 1000 பேருக்கு அதிபதிகளாகவும் 100 பேருக்கு அதிபதிகளாகவும் 50 பேருக்கு அதிபதிகளாகவும். பிளான் பாருங்க. தேவனிடத்துல இருந்து வந்தா குழப்பம் இருக்காது. ஆமென். தேவனிடத்தில் நம்முடைய வாழ்க்கைக்கா, தனிப்பட்ட வாழ்க்கைக்கா இருக்கட்டும், குடும்ப வாழ்க்கைக்கா இருக்கட்டும், சபை நிலைமைக்கா இருக்கட்டும், ஊழிய திட்டங்களுக்கா இருக்கட்டும், தேவனிடத்திலிருந்து வந்த குழப்பம் இருக்காது. ஆமென். சொல்றாரு,
யாரை எடுத்துக்கணுமா? எப்படிப்பட்ட ஆட்களை எடுக்கணுமா? நல்ல தேறினவர்களாய், ஆமென், இருக்கிறவர்கள், தேறினவர்களாய். பவுல் அங்க சொல்றாரு, இது 1 Timothy 3:15 2 Timothy 3:15ல all scripture is God breathed. அங்க அது எதுக்கு? எக்விப் பண்றதுக்கு, ட்ரெயின் பண்றதுக்கு, ரிபியூக் பண்றதுக்கு, அப்புறம் righteousness கற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆமென், ஹalleluya. என்னைக்கு ரட்சிக்கப்படுறோமோ நீங்களும் நானும் ஒரு பெரிய போர்க்களத்தில் நிக்கிறோம் அப்படிங்கிறத மறந்துடவே கூடாது. போர் வீரர்கள் கையை கீழே விட்டு நிக்கவே மாட்டாங்க, போராடிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா நமக்கு எதிராளியான பிசாசு தேவனை விட்டு நம்மை விலக்கிவிட நம்முடைய மனதிலே போராடி கொண்டே இருக்கிறான். ஹalleluya. சோ சிறந்த தேறினவர்களாய், அப்புறம் பொருளாசை இல்லாதவர்களாய், அப்புறம் எப்படிப்பட்டவர்களா இருக்கணுமா? நல்ல திறமை உள்ளவர்களாய் இருக்கணும். இப்படிப்பட்டவர்களை நீங்களும் நானும் எப்படி எப்படி பாருங்க, எப்படி கேட்கிறாரு பாருங்க, சொல்றது கேட்கலன்னா எப்படி செயல்படுறது? ஆமென். நான் பாத்துக்கிறேன், நான் பண்ணிடுறேன் தம்பி, நான் இப்ப தம்பி இந்த மெசேஜை ரெக்கார்ட் பண்ணது நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்ணி அவர் வச்சாருன்னா என்ன? இதுல என்ன அர்த்தம்? இதுல என்ன தெரியுது? எனக்கு சொல்றத கேட்கவே இல்லை. காது விட்டு நீ கேட்கலன்னா திட்டம் எப்படி உனக்கு தெரியும்? ஆமென். ஆண்டவர் ஒவ்வொருடைய வாழ்க்கைக்கும் இதை வச்சிருக்காரு. இன்னைக்கு ஏன் குழப்பம், ஏன் போராட்டம், ஏன் கஷ்டம், ஏன் வியாதி, ஏன் பலவீனம், ஏன் ஒரு எதிர்காலத்துக்கான தெளிவு இல்லை அப்படின்னா ஆண்டவர் சொல்றத கேட்கல. ஆமென். அதுக்கு மாறா ஆண்டவர் சொன்னாருன்னு நான் நினைச்சுக்கிட்டு எல்லாத்தையும் நானு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். கேட்கறது மட்டும் முக்கியம் இல்ல. அடுத்து வாசிங்க 22ஆம் வசனம். அவர்கள் எப்பொழுதும் ஜனங்களை நியாயம் விசாரித்து பெரிய காரியங்கள் யாவையும் இடத்தில் கொண்டு வரட்டும். ஆமென். ட்ரைனிங் இல்லாதவங்க எப்படி ஜனங்களுடைய நல் வாழ்க்கைக்காக, நல் ஆசீர்வாதங்களுக்காக, ஆவிக்குரிய பக்தி விருத்திக்காக ஒருத்தவங்களை வழிநடத்த முடியும்? ட்ரைனிங் வெரி இம்பார்ட்டன்ட். ஆமென். 22ஆம் வசனம். சிறிய காரியங்கள் யாவையும் தாங்களே தீர்க்கட்டும். இப்படி அவர்கள் உம்மோடே கூட இந்த பாரத்தை சுமந்தால் உமக்கு லகுவாயிருக்கும். இந்த பிரகாரம் நீ செய்வதும் இப்படி தேவன் உமக்கு கட்டளையிடுவதும் உண்டானால் உம்மாலே தாங்கக்கூடும். இந்த ஜனங்கள் எல்லாரும் தாங்கள் போகும் இடத்துக்கு சுகமாய் போய் சேரலாம் என்றார். இன்னொரு 3 வசனம். இது தனிப்பட்ட விதத்திலே மோசேக்கு எத்ரோ எச்சரித்தார். மோசே தன்னுடைய வாழ்க்கையை எப்படி சீர்படுத்தி கொண்டான் என்பதை பார்க்கலாம். 33ஆம் அதிகாரம் 7ல இருந்து 9 வாசிக்கலாம். 7ஆம் வசனம் 33ஆம் அதிகாரம். ஒரு 5 விஷயம் சொல்றோம் பாருங்க. 33ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். மோசே கூடாரத்தை பெயர்த்து அதை பாளையத்துக்கு புறம்பே தூரத்திலே போட்டு அதற்கு ஆசரிப்பு கூடாரம் என்று பெயரிட்டான். கர்த்தரை தேடும் யாவரும் பாளையத்துக்கு புறம்பான ஆசரிப்பு கூடாரத்துக்கு போவார்கள். மோசே கூடாரத்துக்கு போகும்போது ஜனங்கள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தங்கள் கூடார வாசலில் நின்று கொண்டு அவன் கூடாரத்துக்குள் பிரவேசிக்க மட்டும் அவன் பின்னே பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆமென். ஒன்னு சொல்லட்டுமா? எல்லாரும் என்ன பாருங்க, பைபிள் படிக்கிற மாதிரி தூங்கிடாதீங்க. ஒரு ரகசியம் சொல்லட்டுமா? எங்க வீட்டுல 6 சிசிடிவி கேமரா இருக்கு. எங்க வீட்டுல 6 சிசிடிவி கேமரா. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? வெளியில இருந்து யாரும் உள்ள வர முடியாது அப்படின்றது அர்த்தமா? கிடையாது. என் மனைவி, என் பிள்ளைங்க என்னை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நான் சொல்றதை கேட்க மாட்டாங்க. நான் செய்யறத வச்சுதான் நான் எப்படியாப்பட்டவன் அவங்க புரிஞ்சுப்பாங்க. ஆமென். பிள்ளைகளுக்கு அவ்வளவுதான்.
தகப்பன்மார்களுக்கும் அவ்வளவுதான், தாய்மார்களுக்கும் அவ்வளவுதான். ஆமென். நம்ம வீட்டுல வேற சிசிடிவி கேமரா இருக்கா, திருடன் இந்த ரோட்ல வந்தானா பாரு, அது அது ஒண்ணுத்துக்கும் பிரயோஜனம் இல்லை. மேபி அவனை பிடிச்சிடலாம், அடிக்கலாம், வேற எல்லாம் பண்ணலாம். ஆமென். நம்முடைய வாழ்க்கைய பார்க்க முடியாத இருக்கிற காரியங்களை நம்முடைய செயல்களால நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்கும் மனைவிக்கும் பெற்றோருக்கும் சொல்லாமலே நிறைய விஷயத்தை சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆமென். நான் ஆவிக்குரியவனாய் இருந்து வேதத்தின்படி நடத்தப்பட்டு பக்தி விருத்திக்கு ஏதுவான வாழ்க்கையை என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய குடும்பத்தில் நான் காண்பிக்காத பட்சத்தில் என் புள்ள ரட்சிப்புக்குள்ள இருந்த ஆண்டவருக்குள்ள நல்ல புள்ளியாடு கனவுல கூட காணக்கூடாது. ஆமென். டேய் பைபிள் படுறான், அதெல்லாம் படிக்க மாட்டான், சும்மா திறந்து வச்சு வாழுதான். ஆமென். வாங்க எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உட்காந்து அப்படி போன் நோண்டி இருந்தேன்னு வைங்களேன், ஜெபம் பண்ணுவான். அப்பா அடிப்பாரு, அம்மா திட்டுவாங்களே அப்படின்னு ஜெபம் பண்ணுவான். ஆனா ஆமென், என் காலம் முடிஞ்சிச்சுப்பா, நான் பல வருஷமா இதை செஞ்சு முடிச்சப்பா, இன்னைக்கு அவன் பார்க்கிற மாதிரி செய்ப்பா. ஆமென். மோசே முதல்ல அவனை தனிமைப்படுத்தி கொண்டு தேவனிடத்திலே நேரத்தை செலவிடுவதற்கு ஆசரிப்பு கூடாரத்தை பாளையத்திற்கு புறம்பே வைத்தான். ஜெபிக்கிறவர்களாய் நாம் இல்லாமல் ஜெபிக்கிற சமுதாயத்தை உருவாக்கவே முடியாது. ஜெபிக்கிறவர்களாய் நாம் இல்லாமல் ஜெபிக்கும் குடும்பத்தை உருவாக்கவே முடியாது. வேதம் வாசிக்கிறவர்களாய் நாம் இல்லாமல் வேதத்திற்கு கீழ்ப்படிந்து நம்முடைய பிள்ளைகள் நல்ல கிறிஸ்தவர்களாய் வளர்ந்து விடுவார்களா என்று நான் ஏங்கி கொண்டிருக்கலாம். ஆனா நான் அதுல செயல்ல காட்டலனா என் வீடு அந்த மாதிரி இருக்காது. ஹல்லேலூயா. அவன் எழுந்தவுடனே அவனுக்கு பின்னே எல்லாரும் வந்து சத்தியத்தை அறிந்து கொள்ளும்படிக்கு, தேவனுடைய சத்தத்தை கேட்கும்படிக்கு மோசேக்கு பின்னாக ஆண்டவருடைய பேட்டர்ன் பாத்தீங்களா, ஆண்டவருடைய வழிநடத்துதல் பாத்தீங்களா. ஆமென். மோசே ஆலயத்துல இருப்பாரு, அவனுடைய வழிகாட்டுதலின் பேர்ல, வழிநடத்துதலின் பேர்ல மற்றவங்க எல்லாரும் வந்து தேவனுடைய சமூகத்துல அவர்களை மோசே போலயே தங்களையும் ஒப்பு கொடுத்தார்களாம். 8ஆம் வசனம். மோசே கூடாரத்துக்கு போகும்போது ஜனங்கள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தங்கள் கூடார வாசலில் நின்று கொண்டு அவன் கூடாரத்துக்குள் பிரவேசிக்க மட்டும் அவன் பின்னே பார்த்து கொண்டிருந்தார்கள். மோசே என்ன பண்றாங்க? எல்லாரும் உங்க குடும்பங்களுக்கு நீங்க தாங்க மோசே. அதுக்குதான் சொன்னேன் சிசிடிவின்னு. உங்க குடும்பங்களுக்கு நீங்க தான் மோசே. நீங்க என்ன பண்றீங்கிறத அவங்க பார்த்துக்கிட்டே இருப்போம். சின்ன குழந்தை கூட அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கோம். பெரியவங்க கூட அப்படியே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஆமென். கண் வழியாதான் நம்முடைய முழு சுபாவமும் இதயத்துல இறங்கும். ஆமென். ஒரு புள்ள ஒரு செயல்ல ஈடுபடுதுன்னா அந்த செயல் எங்க இருந்தோ கத்துக்கிட்டு வந்த செயல். ஆமென். ஆரம்பிக்கிறது வீட்டுல. ஆமென். பக்தி விருத்திக்கு ஏதுவான வேத வசனமும் ஜபமும் ஆதாரமாய் இருந்து நாம், அதுக்குதான் சொன்ன, நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். மோசே என் கூடாரத்தை பாளையத்துல போடணும், பாளையத்துக்கு புறம்பே போடணும். நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். உலகத்திற்கு ஒட்டி உலகத்தோடு பின்னி பிணைந்து இயேசுவை நம்மால் வெளிப்படுத்தவே முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. உலகத்திலேயே இருந்துகிட்டு உலகத்தை நான் கிறிஸ்துவால் தாக்குவேன் என்று நினைத்தால் அது முடியாது. ஹல்லேலூயா. நான் உலகத்துல இருந்தாலும் உலக வாழ்க்கைக்கு எனக்கும் ஒரு தொடர்பும் இல்லை. என்னுடைய கமாண்ட், எனக்கு வருகிற ஆர்டர்ஸ் பரலோகத்திலிருந்து வருகிறது என்ற மனநிலையுடையவனாய், ஆமென், நான் அந்த சத்தத்தை கேட்டு பழகி இருக்கிற விசுவாசிகளாய், பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா.
ஜனங்க பார்த்துக்கிட்டே இருந்தாங்களாம். எல்லாரும் என்ன பண்ணாங்களா, வீட்டுக்கு வெளியே வந்து நின்று பார்த்தாங்களாம். வீட்டுக்கு வெளியே வந்து நின்று பார்த்தாங்களாம். மோசே போய் அப்ப ஆசரிப்பு கூடாரத்துல உள்ள போயிட்டு எப்படி ஆண்டவரோடு தொடர்பு கொள்றாருன்னு. ஆமென், ஹalleluya. வாசிங்க 9ஆம் வசனம். மோசே கூடாரத்துக்குள் பிரவேசிக்கையில் மேகஸ்தம்பம் இறங்கி கூடார வாசலில் நின்றது. கர்த்தர் மோசேயோடு பேசினார். கர்த்தர் நாம் தேவன் விரும்புகிற ஒப்பு கொடுத்தலுக்கு வராமல் தேவன் நம்மோடு பேசுவது கூடாத காரியம். ஆமென். தேவன் விரும்புகிற டிசிப்ளினுக்கு நான் வரலன்னா ஆண்டவர் என்கிட்ட பேச மாட்டார். நம்ம நினைச்சுக்கலாம், ஓ நான் என் மனசாட்சிக்கு ஏற்றபடி நான் எந்த தவறும் செய்யல. அது ஆவியானவர் அங்கீகாரத்தை கொடுக்கணும், பரலோகம் அங்கீகாரத்தை கொடுக்கணும். ஆமென். தேவன் சொல்லுகிறத நான் செய்யற வரைக்கும் தேவன் அவர் விரும்புகிறத நம்ம கிட்ட சொல்லவே மாட்டாரு. தூரத்துல அக்கினி, 3ஆம் அதிகாரம் யாத்திராகம, தூரத்துல ஒரு செடி அக்கினி எரியுது. மோசே கிட்ட வர வரைக்கும் சத்தம் வரல. ஆமென். நான் ஆண்டவரை பார்த்துட்டேன், வெளிச்சத்தை பார்த்துட்டேன் அப்படின்னு மோசே கிளம்பி இருந்தாருன்னா ஆண்டவருடைய சத்தம் என்னன்னு தெரிஞ்சிருக்காரு. ஆமென். நிறைய பேர் தூரத்துல வெளிச்சத்தை பார்த்துட்டேன் ஆண்டவர் என்ன அழைச்சிட்டாரு, ஆண்டவர் சொன்னாரா? ஆமென். பயமே, எல்லாருக்கும் அழைப்பு இருக்கு. ஏதோ ஒரு வகையில தேவன் நம்மை தனிப்பட்ட விதத்திலே சந்தித்ததுனாலதான் நீங்களும் நான் இன்னைக்கு ஆலயத்தில் இருக்கிறோம். ஆமென். ஆனா அது போதாதுன்னு இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஞாபகப்படுத்துறாரு. அது போதாது. நாம் அவருடைய சத்தத்தை கேட்கிற எல்லைக்கு கிட்ட வரணும். அவருடைய சத்தத்தை கேட்கிற எல்லைக்கு கிட்ட வந்தாதான் அவருடைய சித்தம் என்ன நம்ம வாழ்க்கையில தெரியும். அவருடைய சித்தத்தை செய்கிறவர்களா இருந்தால்தான் தேவனுடைய மகிமை நம்மிலிருந்து வெளிப்படும். ஆமென். இல்லைன்னா வெளிப்படாது. மோசே உள்ள போனான். இவங்க வீட்டு உள்ளே உட்கார்ந்துக்கிட்டு மோசே என்ன பண்ணான்னு சொல்ல முடிஞ்சிருக்குமா? பைபிள் அவ்வளவு தெளிவானது. வெளியில வராங்க, அவங்க வீட்டு வாசல் நிக்கிறாங்க, மோசைய பார்க்கறாங்க. மோசே உள்ள போன உடனே மேகம் இறங்கினது. ஹல்லேலூயா. தேவன் மோசையோடு பேசினார். யோசிங்க, நம்ம ஒவ்வொரு வீடும் இப்படிப்பட்ட ஒரு வீடா இருந்தா தேவனுடைய மகிமை எப்படி இந்த நம்ம வாழற எல்லையிலும் நம்முடைய குடும்பத்திலையும் ஒரு நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கும். ஆமென். அதுக்கு தான் சொன்னேன், எப்பவுமே நெகட்டிவ்ல இருந்து லைஃப் ஆரம்பிக்க கூடாது. எது இல்ல அப்படின்றத வச்சு ஆரம்பிக்க கூடாது. ஆண்டவர் எனக்கு என்ன செய்திருக்கிறார் என்ற ஒரு இடத்திலிருந்து என் வாழ்க்கையை நான் ஆரம்பிச்சேன்னா அவர் என்ன செய்ய போகிறார் என்பதையும் அவர் நமக்கு காண்பிக்கிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. சொல்லுங்க ஹல்லேலூயா. அதனால சும்மா ஒரு ரட்சிக்கப்பட்டோம், ஒரு இது பண்ணோம் அப்படி இல்ல. ஆர்வத்தோட தேவனை தேடணும். நன்றி நிறைந்தவர்களாய் தேவனை தேடணும். விசுவாசம் உள்ளவர்களாய் தேவனோடு இணையணும். ஜெபம் மிகுந்த விசுவாசிகளாய் நாம் காணப்பட வேண்டும். வசனம் நிறைந்த விசுவாசிகளாய் நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அப்பதான் தேவ மகிமை காணப்படும். ஆமென். இல்லனா நம்ம வருவோம், வாழ்ந்தோம், சர்ச்சுக்கு ரெகுலராய் வந்த விசுவாசி அப்படின்னு சொல்லி நம்முடைய அடக்க ஆராதனையில பாஸ்டர் பிரசங்கம் பண்ணுவாரு. ஆமா, ஆமென். ஆனா இந்த விசுவாசி தேவனுக்காக எப்படி வாழ்ந்துச்சுன்னு பாஸ்டருக்கு தெரியாது. ஏன் தெரியாது? வாழல, தெரியாது, அவ்வளவுதான். ஆமென். ஆனா ஒவ்வொருவரும் தேவன் நாமும் மகிமைக்காகவே வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம், பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. கடைசியா அந்த வசனத்தை வாசிங்க, 10-11 வசனம் வாசிங்க. ஜனங்கள் எல்லாரும் மேகஸ்தம்பம் கூடார வாசலில் நிற்க கண்டார்கள். ஜனங்கள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் கூடார வாசலில் பணிந்து கொண்டார்கள். தங்கள் கூடார வாசலில். ஆமென். ஹல்லேலூயா. இந்த கனெக்ஷன் புரியுதா உங்களுக்கு? இந்த கனெக்ஷன் புரியுது. ஏன் சர்ச்சுக்கு வரணும்? இதுக்காக தான் சர்ச்சுக்கு வரணும்.
ஏன் சர்ச்சுக்கு வரணும்? வீட்ல இருந்தே ஆராதிக்கலாமே. இதுக்காக தான் சர்ச்சுக்கு வரணும். ஏன்? தேவனுடைய மகிமையை அந்த பாளையத்திற்கு புறம்பே இருந்த ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது. ஆமென். அவர்கள் வீடுகளில் இருந்து அவர்கள் தேவனை என்ன பண்ணார்களா? அதை பார்த்துட்டு வீட்டுல ஆண்டவரை அவர்கள் பணிந்து கொண்டார்கள். இதுக்குதான் சர்ச்சுக்கு வரணும். ஆமென். இதுக்குதான் சர்ச்சுக்கு தேவனுடைய மகிமையை காண ஆலயத்துக்கு வந்தாதான் தேவனுடைய மகிமை வீட்டுல எப்படி இருக்குங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமா. இன்னொரு ஒரு விஷயத்தை உங்களுக்கு காண்பித்து நான் முடிக்க விரும்புறேன். எனக்கு முழு பிரசங்கத்தை பண்றதுக்கு எனக்கு நேரம் இல்லை. இன்னொரு விஷயத்தை காண்பித்து நான் முடிக்க விரும்புகிறேன். 40ஆம் அதிகாரம். ஏன் மோசே இவ்வளவு சிறந்த ஊழியனாய் தேவனுடைய பார்வையில இருந்தான் தெரியுமா? தேவனுக்கு நண்பனாய் ஏன் மோசே இருந்தான் தெரியுமா? ஒரு சில வசனங்களை காண்பிக்கிறேன் பாருங்க. 19ஆம் வசனம், 40ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். வாசஸ்தலத்தின் மேல் கூடாரத்தை விரித்து அதன் மேல் கூடாரத்தின் மூடியை கர்த்தர் தனக்கு கற்பித்தபடியே போட்டான். என்ன பண்ணா? கர்த்தர் தனக்கு கற்பித்தபடியே. எத்தனை முறை இந்த வார்த்தை வருதுன்னு கவுண்ட் பண்ணி வச்சிருக்க. 16ஆவது வசனம். கர்த்தர் தனக்கு கற்பித்தபடி எல்லாம் மோசே செய்தான். கர்த்தர் தனக்கு கற்பித்தபடி எல்லாம் மோசே செய்தான். 19ஆம் வசனம் வாசிச்சிட்டோம். 21ஆம் வசனம் கடைசி மட்டும் வாசிங்க. 21. பெட்டியை வாசஸ்தலத்துக்குள்ளே கொண்டு போய் மறைவின் திரைச்சீலையை தொங்க வைத்து சாட்சி பெட்டியை மறைத்து வைத்தான். பின்பு கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே மேஜையை ஆசரிப்பு கூடாரத்தில் வாசஸ்தலத்தின் வடபுறமாய் திரைக்கு புறம்பாக வைத்து 25ஆம் வசனம். கர்த்தருடைய சந்நிதியில் விளக்குகளை ஏற்றினான். பின்பு கர்த்தர் மோசேக்கு கற்பித்தபடியே ஆசரிப்பு கூடாரத்தின் திரைக்கு முன்பாக பொற்பிடத்தை வைத்து 27 மோசேக்கு கற்பித்தபடியே 29 32 33 எல்லா வசனங்கள்லயும் என்ன சொல்ல தெரியுமா? தேவன் அவனுக்கு கற்பித்தபடியே. அவன் கற்பிக்கிறதுனா கற்றுக் கொடுக்கிறது. ஆண்டவர் ஆயத்தமா இருக்காது, கற்றுக் கொடுறதுக்கு நம்ம ஆயத்தமா இருக்கோமா அப்படிங்கறதுதான் முக்கியம். மோசே அந்த முற்செடி கிட்ட வர வரைக்கும் ஆண்டவர் கற்றுக் கொடுக்க ஆரம்பிக்கிறார். மோசே எத்ரோவின் சத்தத்தை கேட்கிற வரைக்கும் ஆண்டவர் கற்றுக் கொடுக்க ஆரம்பிக்கல. அதற்கு பிறகு தேவன் மோசையோடு பேசினது வித்தியாசமா இருந்தது. ஆமென். கற்றுக்கொள்றது எப்படின்னா கீழ்ப்படிதலின் மூலமாக. ஆமென். கீழ்ப்படிதலின் மூலமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து புதிய உடன்படிக்கையை கீழ்ப்படிதலின் மூலம் தொடங்கி வைத்தார். ஆமென். நான் பழைய ஏற்பாட்டு விசுவாசினா நீ 10 கற்பனைகளை கைக்கொள்ளலாம். நீ புதிய ஏற்பாட்டு விசுவாசினா இயேசு கிறிஸ்து சொல்றத கீழ்ப்படிகிறதின் மூலம்தான் நீ அவரை பின்பற்றுகிறாய் என்பதை அடையாளம் கண்டு கொள்ள முடியும். கீழ்ப்படிதல் இல்லாமல் தேவனுடைய சத்தத்தை கேட்பது கூடாத காரியம். ஆமென். எப்படி கீழ்ப்படியணுமா? 3 விதமா கீழ்ப்படியணும். பூரணமாய் கீழ்ப்படிய வேண்டும், உடனடியாக கீழ்ப்படிய வேண்டும், சந்தோஷத்துடனே அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஆமென். தேவனுக்கு பூரணமாய் எல்லாவற்றிலும் நாம் என்ன பண்ணணும்? கீழ்ப்படிய வேண்டும். அப்ப 0.001% கூட என்னுடைய தாட் அங்க இருக்க கூடாது. 100% தேவனோட தாட் தான் இருக்கணும். ஆமென். இரண்டாவது, ஆண்டவர் சொன்ன உடனே அதை கீழ்ப்படுகிறவர்களாய் இருக்க வேண்டும். 6 மாசம் வெயிட் பண்ணக்கூடாது, 10 வருஷம் வெயிட் பண்ணக்கூடாது, 5 வருஷம் வெயிட் பண்ணக்கூடாது. இந்த கீழ்ப்படுகிறது எப்படி வரும் அப்படின்னு சொன்னா, ஒருத்தவங்க கீழே அமர்ந்திருந்து அவர்களுடைய போதனைகளில் நாம் உட்பட்டு தரிசனத்திலே இணைந்து தேவன் எனக்கு இந்த சபை மூலமாய் வைத்திருக்கிற சித்தத்திற்கு நான் ஒப்பு கொடுப்பதின் மூலமே இந்த கீழ்ப்படிதல் வரும். இல்ல வராது.
ஆமென். நான் நினைச்சுக்கலாம் நான் ஆண்டவர் கீழ்ப்படிறேன், நான் ஆண்டவர் கீழ்ப்படிறேன். பைபிள் ஹேஸ் டு அப்ரூவ். வேதம் அங்கீகரிக்கணும். ஹalleluya. நம்ம நிறைய இருக்கு. ஓகே, மத்தேயு 5:16 வாசிங்க. மத்தேயு 5:16 இதுக்கு முன்னாடி நிறைய காரியங்கள் இருக்கு, எனக்கு சொல்ல நேரம் இல்லை. ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்லி நான் முடிக்கிறேன். சவுல் ஒரு இடத்துல போயிட்டு சாமுவேல் சொல்றாரு, நீ போய் இந்த பட்டணத்துல இருக்கிற எல்லாவற்றையும் அழித்து போட்டு எல்லாவற்றையும் எரித்து சாம்பலாக்கி எதையுமே நீ என்ன பண்ணக்கூடாது, எடுத்து கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி சாமுவேல் சொன்னா, சவுல் என்ன பண்றாரு? அரைக்குறையா கீழ்ப்படுகிறாரு. ஆண்டவர் அவனை தள்ளிட்டார். ஆமென். அரைக்குறை கீழ்ப்படிதல் கீழ்ப்படியாமைக்கு சமம். ஆமென். தேவனுக்கு அரைக்குறையா கீழ்ப்படிஞ்சா அதுக்கு கீழ்ப்படியாமலே இருந்துடலாங்கிறது தான் சவுலுடைய வாழ்க்கையின் மூலமாய் நாம் கற்றுக்கொள்ள இருக்கதான காரியம். அவன் என்ன பண்றான்? ஆண்டவருடைய சமூகத்திற்கு, தேவனுடைய ஆலயத்திற்கு இது பிரயோஜனப்படுமே என்று அங்க இருந்த சிறந்த பொன் வெள்ளி குத்து விளக்குகளை எடுத்துக்கொண்டு, அங்க இருந்த சிறந்த வேலைக்காரர்களை கொண்டு வந்து, அங்க இருந்த சிறந்த வாலிபர்களை கொண்டு வந்து என்ன பண்ணலாம், இது ஆலயத்திற்கு உபயோகப்படுமே என்று நல்ல எண்ணம் தான். ஆனா ஆண்டவர் சொன்னதை மட்டும்தான் செய்யணும். ஆமென். ஆண்டவருக்கு இது நல்லதுன்னு தெரியாதா? ஆனா ஏன் ஆண்டவர் இது வேணான்னு சொல்றாரு? ஆண்டவர் சொல்றதை மட்டும்தான் செய்யணும். இஷ்டத்துக்கு பிளான் பண்ணக்கூடாது. அதான் சொல்றாரு இங்க. சாமுவேல் கிட்ட வந்து சொல்றாரு. சாமுவேல் என்ன தெரியுமா சொல்றாரு? ஏன்பா, உனக்கு சொன்னதுன்னா நீ ரொம்ப ரொம்ப கேட்ட மாதிரியே இருக்குல்ல, இல்ல ரொம்ப பார்த்த மாதிரியே இருக்குல்ல, சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு. ஆமென். அரை கீழ்ப்படிதல் கீழ்ப்படியாமைக்கு சமம். தேவன் ராஜ்ய பாரத்திலிருந்து சவுலை தள்ளிவிட்டார். அப்படின்னா என்ன தெரியுமா? God disqualified. அழைப்பு பெற்றவன், அபிஷேகம் பண்ணப்பட்டவன், தேவன் சொன்னதை செய்யலன்னு ஆண்டவர் நீ வானான்னு சொல்லிட்டார். எவ்வளவு ஒரு ஆபத்தான ஒரு நிலைமை. ஆண்டவர் என்ன வானான்னு சொல்லிட்டாருன்னா என்னுடைய வாழ்க்கை எவ்வளவு பரிதாப நிலைமையா இருக்கும் தெரியுமா? பார்த்திருக்கீங்களா? உங்கள் ஆண்டவர் வானான்னு சொல்லிட்டாரு நான் சொல்றதுக்கு இங்க வரல. அந்த நிலைமைக்கு போய்விடக் கூடாதுன்னு எச்சரிக்கையா நாம் இருக்க வேண்டும் என்பதை இன்னைக்கு ஞாபகப்படுத்துறேன். ஆமென். கண் பார்ப்பதற்கு அருமையாய் இருப்பதை விட தேவன் சொல்லுவதற்கு பூரணமாய் கீழ்ப்படிவது மேல். ஆமென். வார்த்தை கேட்பதற்கு இனிமையாய் இருக்கிறது என்று யோசிக்கிறதை விட தேவன் சொல்லுகிறத அப்படியே கீழ்ப்படியது மேல். ஆமென். இன்னைக்கு இந்த இடம் ரொம்ப நல்லா இருக்குன்னு ஒரு இடத்துக்கு போறதை விட தேவன் நமக்கு சொல்லுகிறதை கேட்பதே மேல். லோத்து பார்வைக்கு அருமையானதை தெரிஞ்சுக்கிட்டான், சோதோம் கோமராவா மாறிடுச்சு. ஆமென். தாவீது பார்வைக்கு அருமையா இருக்குன்னு அந்த பெர்செபாளோட பாவம் செய்தான், ஆண்டவர் அவன் குழந்தையை கொண்டார். ஆமென். ஹல்லேலூயா. என் மனசுக்கு இது சரின்னு யாரு? யூதாஸ் நினைச்சான், தூக்கு போட்டு செத்துட்டான். ஆமென். ஆண்டவர் சொல்றத மட்டும் செய்யும். ஹல்லேலூயா. தேவன் நமக்கு ஒரு வரைமுறையை வைத்திருக்கிறார். நம்ம ஆலயத்திற்கு தேவன் ஒரு வரைமுறையை வைத்திருக்கிறார். அதை மட்டும் செய்யறதுதான் நமக்கு அழகு. ஹல்லேலூயா. நம்ம போதகர் ஆண்டவர் வச்சிருக்காரு, அதன்படி கேட்டு வாழ்வதுதான் நமக்கு ஆசீர்வாதம். ஒண்ணு பூரண கீழ்ப்படிதல். இரண்டாவது உடனடியாய் கீழ்ப்படிதல். 119 சங்கீதம் 60 வாசிங்க. 119 சங்கீதம் 60 119 60.
யாருமே 119 வாசிக்கிறதுல பொழுது, அதனால தான் அந்த உமது கற்பனைகளை கைக்கொள்ளும்படி நான் தாமதியாமல் தீவிரித்தேன். உமது கற்பனைகளை நான் கைக்கொள்ளும்படி நான் தாமதியாமல் தீவிரித்தேன். ஆமென். ஆபிரகாம் ஆதியாகமம் 21 அதிகாரத்துல ஒரு குழந்தை அவனுக்கு பிறக்குது. சாராள் மூலமா பிறக்கல, ஆனா அவனுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. சாராள் வந்து சொல்றா, இது நம்ம வீட்டுல வானா, இதை வெளியே அனுப்பிடுங்க அப்படின்னு. ஆபிரகாமுக்கு மனசு இல்ல. ஆண்டவர் வந்து, எப்பா உன் மனைவி பேச்ச கேளுன்னு சொல்றாரு. ஆமென். வெளியே அனுப்பிட்டான். ஆண்டவர் அந்த குழந்தையை பார்த்துக்கிட்டாரு. அதற்கு அடுத்த அதிகாரத்துல ஆண்டவர் இந்த ஒரு குழந்தையை கொடுக்கிறாரு, ஈசாக்கு. திரும்ப கேட்கிறாரு, எனக்கு பலி செலுத்திடு அப்படின்னு. பைபிள் என்ன தெரியுமா சொல்லுது? காலையில அவன் எழுந்து உடனடியாக குழந்தைய கூட்டிட்டு போயிட்டு பலி செலுத்துறதுக்கு உடனே தேவன் சொல்லுகிறதை கேட்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது பலியை பார்க்கிலும் மேலானது. ஆமென். கீழ்ப்படிஞ்சான். இங்க பலிக்கு பலியும் கிடைச்சது, சந்ததிக்கு சந்ததியும் கிடைச்சது. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது நம்முடைய வாழ்க்கைக்கு மேன்மையை கொடுக்கும். ஹல்லேலூயா. நல்ல சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா. அப்போஸ்தலர் நடபடிகள் 8ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா, பெரிய எழுப்புதல் சமாரியாவில் நடக்குது. ஆண்டவர் சொல்றாரு, தம்பி நீ பெரிய எழுப்புதல்லாம் இங்க பண்ணிட்டு இருக்க, ஆனா நீ எனக்கு ஒரு வேலை செய்யணும். ஒரே ஒருத்தவன் கிழக்கு பக்கத்துல ஒரு ரதத்துல போயிட்டு இருக்கான், அவனுக்கு நீ சுவிசேஷத்தை அறிவிக்கணும். ஆண்டவர் சொல்றாரு. சொன்ன உடனே என்ன பண்றான்? கிழக்கு பக்கத்துக்கு போறான். தூரத்துல ஒரு ரதத்தை பார்க்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, ஓடு, ரதத்துக்கிட்ட ஓடு. உடனடியா ஓடுறான். அன்னைக்கு ரட்சிப்பு அந்த அந்த ஒரு ஆளுக்கு கிடைக்குது, அந்த எத்தியோப்பியா மந்திரிக்கு கிடைக்குது. அன்னைக்கு அதை விட்டுட்டு இருந்தான்னா, எத்தியோப்பியா தேசமே தேவன் யார் என்று அறிந்து கொள்ளாமல் இருப்பதற்கு இவன் முட்டுக்கட்டையாய் மாறி இருப்பான். ஆமென். ஆண்டவருக்கு எப்படி கீழ்ப்படியணும்? முற்றிலுமாய் கீழ்ப்படியணும், பூரணமா கீழ்ப்படியணும், உடனடியாக கீழ்ப்படியணும். மூன்றாவது, சந்தோஷமா கீழ்ப்படியணும். ஹல்லேலூயா. அறக்குறையா ஒரு மாதிரி, ஐயோ இதெல்லாம் இது இதுதான் வந்து கீழ்ப்படிதலுக்கு ஆப்போசிட். ஐயோ சொல்லிட்டாங்க, இது அது கீழ்ப்படியாமல் இருந்துடலாம். ஆமென். ஏன்னா அப்படி செஞ்சா தேவன் ஏற்றுக்கொள்ள மாட்டாராம். மனமகிழ்ச்சியோடு தீவிரித்து பக்தி விருத்துக்காக வேதவசனத்தையும் ஜெபத்தையும் உடையவர்களாக இருந்து என்ன பண்ணணும்? இந்த ஆர்வம் நம்ம கிட்ட வந்துச்சுன்னா, ஆத்மாதாயம் பண்ண மாட்டீங்களா அப்படிலாம் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆமென். உங்களுக்கு சோறு இறங்காது, தூக்கம் வராது ஆத்மாதாயம் பண்ணலாம். ஆமென். ஆமா. ஹல்லேலூயா. ஏத்துமா நான் தான் அங்க கூட்டினு வந்தேன் அப்படிலாம் நம்ம என்ன பண்ண மாட்டோம், சொல்ல மாட்டோம். இது வாழ்க்கை முறைமையாவே மாறிவிடும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்த மோசே இன்னைக்கும் செத்து 4000 வருஷம் இன்னைக்கும் பேசுறாரு. ஆமென். செத்து 4000 வருஷத்துக்கு மேல இன்னைக்கும் அவருடைய வாழ்க்கை நம்ம கிட்ட பேசுது. ஏன்? ஆண்டவர் சத்தத்தை கேட்டான். பைபிள் சொல்லுது, தேவன் கொடுத்த திட்டத்தின்படியே அவன் எல்லாவற்றையும் நிறைவேற்றினான். தேவன் கொடுத்த திட்டத்தின்படி ஆலயத்தை தான் கட்டுறாரு. ஆமென். 40 அதிகாரம். ஆனால் தேவன் கொடுத்த திட்டத்தின்படி. God can never make mistakes. ஆண்டவர் குறைபாடுகளை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வரவே, குறைபாடுகள் இருக்குன்னா நம்ம சரியா அவர் சொல்றத கேட்கலன்னு அர்த்தம். Hallelujah. Listening to the voice of God and being obedient to his voice brings
blessings manifold. அவருடைய சத்தத்தை மட்டும் கேட்பதில்லை, அவர் அதற்கு அப்படியே கீழ்ப்படுகிறதுனாலே கஷ்டம்தான். ஏன்னா உலகம் வேற மாதிரி ஒண்ணு கற்றுக் கொடுக்கும். ஆனா தேவன் கற்றுக் கொடுக்கிறது இந்த நான் சொன்ன பாத்தீங்களா, இந்த சரீரத்தின் பலத்தினால் அல்ல, நாம் பக்தி விருத்திக்கு ஏதுவானதை கைப்பற்றும் பொழுது அல்லது கை கொள்ளும் பொழுது 1 தீமோத்தேயு 4:8 என்ன சொல்லுது? இந்த காலத்திற்கும் வரப்போகும் காலத்திற்கும் அது நமக்கு ஆசீர்வாதம் உள்ளதாய் பிரயோஜனம் உள்ளதாய் இருக்கும். ஆமென். இங்க நீங்கள் நானும் பண்ற எல்லா காரியமும் வரப்போகும் காலத்தில் நமக்கு வரப்போகிற ஆசீர்வாதங்களை நிர்ணயிக்கும். ஆமென். தேவனோடு நித்தியமா இருக்க போகிற காலத்தில் இங்க நம்ம செய்யற எல்லாம் அத நிர்ணயிக்கும், டிசைட் பண்ணோம். ஆமென். அதனால இங்க நமக்கு பேர் புகழ் வேணாம், இங்க நமக்கு பணம் பதவி பட்டம் வேணாம். இங்க அவரை சந்தோஷப்படுத்தி அவர் சத்தத்தை கேட்டு கீழ்ப்படிந்து அவருடைய நடத்துதல்ல வாழ்ந்தா மறுமை நமக்கு, மறுமை இல்ல இம்மை நமக்கு எப்படி இருக்கும்? கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு எனக்கு. இப்ப இல்ல, வரப்போகும் காலம் எப்படி இருக்கும்? நமக்கு பிரயோஜனம் உள்ளதா இருக்கும். ஹalleluya. எத்தனை பேருக்கு அந்த மாதிரி ஒரு ஆசீர்வாதம் வேணும்? சும்மா ஆண்டவரே எனக்கு 10,000 ரூபாய் ஃபீஸ் கட்டணும், 200 ரூபாய் வேணும், 2000 ரூபாய், இன்னும் அதே என்ன சொல்றதுங்க, ரட்சிக்கவே படலன்னு தான் அர்த்தம். உண்மையாக ஏன்னா தேவைகள் அவர் சந்திச்சிட்டார். அவர் நல்லவர். நம்ம வாசிச்சோமா இல்லையா? அவர் நல்லவர். நன்றியோட அவருடைய எல்லா காரியங்களும் நம்முடைய வாழ்க்கைக்கு ஏற்றுக்கொள்வோமானால் அது எப்படிப்பட்டதா இருக்குமா? நமக்கு பிரயோஜனம் உள்ளதா இருக்கும். ஆமென். பலம்புறத விட்டுருங்க. உங்களை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்த தேவனுக்கு உங்களை கடைசி பரியந்தம் எப்படி நடத்தும் நல்லா தெரியும். ஆமென். நான் ஒன்னும் ஆண்டவருக்கு ஐடியா கொடுக்குற அளவுக்கு பெரிய ஆள் கிடையாது. ஆமென். உலகத்துக்கு கொண்டு வந்த அவருக்கு இந்த உலகத்தில் கடைசி வரைக்கும் நம்மளை எப்படி நடத்தணும்னு தெரியும். சத்தத்தை கேட்டு கீழ்ப்படுகிறது. இதுதான் ஆப்ஷன்லெஸ் கமிட்மெண்ட் that God expects. நமக்கு ஆப்ஷனே இல்லாம அவருக்கு ஒப்பு கொடுக்கிற ஒரு எதிர்பார்ப்பு தேவன் நம்மிடத்துல இதுதான் எதிர்பார்க்கிறார். ஹalleluya. சொல்லுங்க ஹalleluya. கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். சொல்லுங்க, ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே என்னுடைய பிள்ளைங்க என்ன பார்த்து வளர்றாங்க, தகப்பன் தான் என்ன பார்க்கறாங்க, உற்றார் உறவினர்கள், சபை, குடும்பங்கள், அக்கம் பக்கத்தினர் எங்களை கவனிக்கிறாங்க. ஆண்டவரே நீர் விரும்பும் பாத்திரமாய் உம்முடைய சத்தத்தை கேட்டு உம்முடைய சித்தத்தை செய்ய, அப்படின்னா உமக்கு 100க்கு 100 கீழ்ப்படிய எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எத்தனை பேர் சொல்ல முடியும்? உடைய வழக்கரத்தை உடைய இதயத்துல வச்சு, ஆண்டவரே இவ்வளவு நாள் நாங்க தான் உமக்கு என்னமோ நல்லது ஆண்டவரே உதவி செய்யற மாதிரி நினைச்சுக்கிட்டு என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருந்தோம் எங்க திருப்திக்காக. ஆனா உம்மை திருப்திப்படுத்துகிற காரியம் உம்முடைய சத்தத்தை கேட்டு உலகத்திற்கு அப்பாற்பட்டு நாங்கள் வாழ்ந்து, ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்து இந்த பூமியில் இருப்பதற்காகவே எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறேன். நல்ல வாய்களை தருந்தேவன ஸ்தோத்திரம் பண்ணலாம். மகாலூயா.